மாடு கன்று போட்டிருந்தது இல்லையா, அதனால் சீம்பால் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அச்சு வந்து 2-3 நாளாக மாடு கன்று போட்டுச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால, அது எதுக்காகன்னா சீம்பாலுக்காக தான். இப்போ இந்த வாளியில் கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் அது போல் சீம்பால் இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஏலக்காய், சுக்கு, ஒரு 4-5 கல் உப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நைஸாக பவுடர் ஆகும். கொஞ்சம் மஞ்சள் தூளுமே நான் போட்டுக்கிறேன் கலருக்காக, ஏன்னா நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் வந்து நான் ஒரு 1/2 கிலோ சர்க்கரை, நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். இது இயற்கையில் விளைஞ்ச நாட்டு சக்கரைங்கிறதால வந்து இனிப்பு வந்து தூக்கலாகவே இருக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அந்த பாலையே வந்து 3ஆக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பால் இந்த கிண்ணம் ஃபுல்லாக அளவுக்கு ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சிட்டு வடிகட்டிட்டு திருப்பி அடுத்தது இன்னொரு பேட்ச் பால் ஊற்றி கரைச்சி வடிகட்டிக்கலாம். இதே மாதிரி 3 தடவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கலாம். ஏன்னா ஒரேடியாக ஊற்றி கரைக்கும் போது நமக்கு அடியில் நிறைய செட்டில் ஆகும். இப்படி கரைக்கும் போது நமக்கு ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்துடும். நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை மிக்சியில் கூட பல்ஸ் பண்ணி நம்ம கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் கூட போட்டு கரைக்கிறதுனாலும் கரைச்சிக்கலாம். நான் இப்போதைக்கு இப்படி தான் பண்ணுறேன். இப்போ அந்த கிண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போது மொத்தமாக ஒரு டப்பாவுக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த டப்பா வந்து நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் மாவுலாம் ஊற்றி வைப்போம்ல, அந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா தான். இதில் இப்போ இந்த பாலெல்லாம் ஊற்றி இட்லி பானையில் வச்சுட்டேன். கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதை வந்து நல்லா மூடி இந்த சீம்பால் வந்து நான் உள்ளே வச்சிடலையா, அது வந்து நான் நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடி தான் வச்சேன். அது வந்து வீடியோவில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து இப்போ எடுத்தாச்சு. இப்போ நல்லா பயங்கர சூடாக இருக்குது. பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. சீம்பால் சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் சுட எடுத்து கவுத்தாச்சு. எப்போதுமே நல்லா ஆறிச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பராக அப்படியே கேக் நல்லா வரும் ஷேப் வந்து. ஆனால் இப்போது நம்ம சுட எடுத்ததால் கொஞ்சம் வந்து கப்லேயே ஒட்டிக்கிச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் ஷேப்பு நல்லாவே வந்தது. பர்ஃபெக்டாக இருந்தது. இனிப்பு எல்லாமே கரெக்டாகவே இருந்தது. அந்த மணமும் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த வாடை வந்து இல்லை. சீம்பாலுக்குன்னு ஒரு வாடை இருக்கும், அது எதுவுமே நல்ல மணமாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது நம்ம சாமிக்கிட்ட வச்சு படைக்கிற வழக்கம் உண்டு. படைச்சிட்டு பசங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தாச்சு. அச்சு அதிஷா சாப்பிட்டுட்டு பக்கத்தில் கீழே எல்லாத்துக்குமே கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தோம். ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்தோம். ஏன்னா சீம்பால் வந்து ரேராக தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளவும் நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தோம். இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கதால ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.